மக்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் வாக்களித்து நிச்சயமாக தேர்ந்தெடுப்பார்கள் நம்பிக்கை வந்து அவங்களே இப்ப போய் நாங்க போய் ஓட்டு கேட்டு அப்படி பண்ணுங்க போங்கன்றதை விட மக்களாக முன்வந்து இந்த அரசு நலம் காக்கின்ற இந்த அரசு இன்னைக்கு கூட நலங்காக்கும் ஸ்டாலின் என்ற இந்த மருத்துவ முகாம் நடக்குது. ஆக மக்களுடைய நலனில் அக்கறையுள்ள ஒரு அரசை ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு நடத்துகிறார்னா இந்த அரசுதான் தொடர வேண்டும் என்று தூண்டுவது நியாயமானது. அவர்களுடைய விருப்பம் நிறைவேறும். தமிழ்நாடு முழுக்க சீரா அந்த திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு சில இடங்கள்ல வந்து சேலை, அதாவது பெண்களுக்கு சேலை மட்டுமே, ஆண்களுக்கு வேட்டி மட்டுமே. அது அந்த காடுகள்ல போடையில அப்படி என்ட்ரி ஆயிடுச்சு. ஒன்னும் யாரும் எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்கறது இல்ல. ஒரு சிலருக்கு அந்த வேட்டியும் இருக்கு, ஒரு சிலருக்கு சேலை மட்டும் வருது. பெரும்பாலான குடும்பங்களுக்கு இரண்டும் சேர்ந்து எடப்பாடியார் வந்து 4 லட்சம் கோடி சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து கவர்னர் கொடுத்திருக்காங்க. என்னமோ இவ்வளவு நாள் எங்கேயோ தூங்கிட்டு இருந்திருக்காரு, இப்ப யாராவது எழுப்பி விட்டுருக்காங்க. அவர்களுடைய எழுப்புதலின் பேரில் எழுந்துச்சு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வந்து வந்தப்ப சொன்னாரு, தமிழ்நாட்டுல போதைப் பொருள்ங்கிறது வந்து என்னுடைய போதைப் பொருள் அதிகமா இருக்கிறது உண்மைதான், அது என்னுடைய கொள்கையில 3வதா இருக்கு நான் வலியுறுத்துறேன். நீங்க வந்து உங்களுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை காவல்துறை மூலமாக எடுத்து வருகிறார்.